Exercise 3.19 question number 7 அதில் first subdivision பார்க்கலாமா. left hand sideல இந்த bracketக்குள்ள BC இருக்கு, அதிலிருந்து start பண்ணலாம். B into C. first B இருக்கு, அப்போ B உள்ள elements வச்சு தான் இந்த ரோவை fill பண்ண போறேன். first rowல 40, second rowல 15 இருக்கு, அதை அப்படி எழுதிரும். செகண்ட் பிளேஸில் C இருக்கு, அப்போ Cயில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் 2-1 இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் காலத்தில் 0-2 இருக்கு, செகண்ட் காலத்தில் எழுதிடலாமா. மல்டிப்ளை பண்ணலாம். 4 2 8, 0 into 1 0, 4 into 0 0, 0 into 2 0 தான், 1 into 2 2 தான், 5 into 1 5, 1 into 0 0, 5 into 2 10, 8 in 0 ஆட் பண்ணால் 8 தான், இதனோட வேல்யூ 0, இதை ஆட் பண்ண 7 வரும், இதை ஆட் பண்ண 10. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் A into BC. ஸ்டார்டிங்கில் ஏ இருக்குது, ஏல உள்ள ரோவை வச்சு தான் இந்த ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவை ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் ரோவில் 1 2 இருக்குது, செகண்ட் ரோவில் 1 3. இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் பிசி இருக்குது, அப்போ பிசியோட எலமெண்ட்ஸை வச்சு தான் இந்த ஃபஸ்ட்டு காலம் அண்ட் செகண்ட் காலத்தை ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் 8 7, செகண்ட் காலத்தில் 0 10 இருக்கு, மல்டிப்ளை பண்ணால் 1 into 8 8, 2 into 7 14. ஓகே, 1 into 0 0, 2 into 10 20, 1 into 8 8 plus 3 into 7 21, 1 into 0 0, 3 into 10 plus 30. எயிட்டையும் 14ஐயும் ஆட் பண்ணுங்கள், 22. இதை ரெண்டு ஆட் பண்ணால் 20 கிடைக்கும், இதை ஆட் பண்ணால் 29, இதை ஆட் பண்ணால் 30. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். A into B. ஸ்டார்டிங்கில் A இருக்குது, அப்போ ஏல உள்ள ஃபஸ்ட் ரோவில் 1 2, செகண்ட் ரோவில் 1 3 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுறேன். செகண்ட் பிளேஸில் B இருக்குது, அப்போ பியில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் 4 1 இருக்குது, அதை இங்கே அப்படியே எழுதுவோம். செகண்ட் காலத்தில் 0 5 இருக்குது, அதை எழுதியாச்சு. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா. 1 into 4 4, 2 into 1 plus 2 வரும், 1 into 0 0, 2 into 5 plus 10, 1 into 4 4, 3 into 1 3, 1 into 0 0, 3 5s are 15 plus 15. ஓகே, 4 into 2 ஆட் பண்ண 6, 10, இதை ஆட் பண்ண 7, இதை ஆட் பண்ண 15. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு AB into C. ஸ்டார்டிங்கில் AB இருக்குது, அப்போ ஏபியில் உள்ள ஃபஸ்ட் ரோவில் 6 10 தான் இங்கே எழுத போகிறேன். செகண்ட் ரோவில் 7 15 இருக்குது, அப்போ செகண்ட் ரோவில் எழுதிடுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் C இருக்குது, அப்போ Cயில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் 2 1 அப்படிங்கிற எலமெண்ட்டை தான் இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, செகண்ட் காலத்தில் 0 2 இருக்குது, அதை வச்சு இந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா. 6 into 2 12, மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். 6 into 0 0, 10 into 2 plus 20, 7 into 2 14 plus 15 into 1 15 தான், 7 into 0 0, 15 into 2 30. ஆட் பண்ணுங்க 22, இதை ஆட் பண்ணால் 20, இதை ரெண்டு ஆட் பண்ணால் 29, இதை ஆட் பண்ணால்
30. ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சேம் ஆன்சர் தானே. லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எழுதிடலாமா? ஃப்ரம் 1 and 2 இந்த ரூல் அப்படியே எழுதிடுங்க. A into BC equal to AB into C.